வணக்கம் போட்டியாளர்களே. தனி ஒருவன் மேக் சேனல் வழங்கும் டைம் அண்ட் ஒர்க்கு பகுதி 4 ஒரு சில வினாக்கள் உங்கள் பார்வைக்காக. அடுத்த கேள்வியை படிக்கும்போதே ரேஷியோ எங்கே இருக்குது, எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. A can complete a work in 12 days. B can complete a work in 20 days. A and B together work for 3 days. After that A left the work. B can complete the remaining work. அப்புறம் என்ன, நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். வழக்கம் போல் 1/12, அதுக்கப்புறம் 1/20. இந்த ஒன்றுக்கெல்லாம் வேலையில் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் சொல்கிறது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஏ நபர் ஒரு வேலையை 12 டேஸில் முடிக்கிறார். இந்த இடத்துல ஏ நபர் ஒரு வேலையை 12 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் மேலே போட்டுக்குங்க. அடுத்து பி நபர் 20 நாளில் வேலையை முடிக்கிறார். பி நபர் 20 டேஸ் மேலே எழுதிக்கிங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஏபி இருவரும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஓகே, இது என்னங்கிறத பிறகு பார்க்கலாம். முதல்ல எல்சிஎம் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையானது எல்சிஎம்மும் தேவைப்படுது, இந்த இடத்துல எஃபிஷியன்சியும் தேவைப்படுது. எஃபிஷியன்சி இந்த இடத்துல தான் எழுதணும், மறந்துடாதீங்க. எப்படி எழுதணும், இந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் எழுதுங்க. சும்மா லட்டு மாதிரி நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும். எந்த நம்பர் டிவைட் ஆகும், 4 டிவைட் ஆகுமா பாருங்கள். 4 நம்பருக்கு ஆப்போசிட்டில் 3 12 5 20. ஓகே, அவ்வளவுதான், பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், எல்சிஎம் போடுங்க. 60 எப்படி போட்டாலும் 60 தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வேலையே கிடையாது. இப்போ புரியுதா? இந்த ஒன்றெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏவோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி போட்டாச்சுங்க. ஓகே, இருவரும் சேர்ந்து 60னா எல்சிஎம் லீஸ்ட்டு காமன் மல்டிபிள். ஓகே, என்ன செய்கிறாங்க, இருவரும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இது 3 நாட்கள். இது எஃபிஷியன்சி பலம் திறமை 5 3 8 மடங்கு பலத்தோட வேலை செஞ்சாங்க அப்படின்னா பாருங்கள், 8 மடங்கு பலத்தோட வேலை செஞ்சாங்க அப்படின்னா 8 × 3 24 நாட்களில் வேலையை முடிச்சிருவாங்க. மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 36 என்பது மீதமுள்ள வேலை. அந்த மீதமுள்ள வேலையை யார் முடிக்கிறாங்க, பி மட்டும் அந்த மீதமுள்ள வேலையை முடித்தாங்க அப்படின்னா. இப்போ 36 இந்த வேலையை பி செஞ்சாருன்னா பார்த்தாலே தெரியுது, 36/3 போட்டால் 12 டேஸில் வேலையை முடிச்சிருவார். ஸோ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக இந்த கேள்வியை பாருங்கள். ஏ நபர் ஒரு வேலையை 80 நாளில் முடிக்க முடியும். அவர் 10 நாள் வேலை செய்கிறாரு. அடுத்து பி நபர் மீதமுள்ள வேலையை 42 நாளில் வேலையை முடிக்கிறாரு. இந்த கேள்வி என்ன கேட்குறாங்க, 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்கள் வேலையை முடிப்பாங்க, அதற்கான விளக்கம் தான். இப்போ இந்த மாதிரி 1/80 அந்த மாதிரிலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் 1 - 1/8 இந்த மாதிரி 7/8லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோங்கிற ஒரு காரணம் இல்லாமையே நம்ம படிக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். சென்டென்ஸை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. எல்லாமே ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா பலம் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது, அதுதான் மெயின் பார்ட்டு. இதில் என்ன மெயினாக கேட்குறாங்க அப்படின்னா, ஏ நபர் ஒரு வேலையை 80 நாளில் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு வேலையை. ஓகே, அடுத்து பாருங்கள், அவர் 10 நாள் வேலை செஞ்சிடறாரு. அடுத்து மீதமுள்ள வேலை -10, மீதமுள்ள வேலையை 70 இருக்கும் இல்லையா, அவ்வளோதான். மீதமுள்ள வேலையை பி நபர் 42 நாளில் வேலையை முடிக்கிறாரு. இப்போ ஏ நபர் கன்ஃபார்மாக 80 நாளில் வேலையை முடிக்கிறார், தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா பி நபர் அவருடைய ஒர்க்கிங் டேஸ் என்ன, இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுதான் பார்த்துக்குங்க. இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த ஒர்க்கிங் டேஸை நம்ம ரேஷியோ மாற்றிக்கிறணும். 8 7 அடிக்க தெரியும் நினைக்கிறேன், இது கேன்சல் ஆகிரும். 8 7 என்ன அர்த்தம், இது ஸ்டாண்டர்டு ஒர்க்கிங், இது ரிமைனிங் ஒர்க்கிங். 7 மடங்கு பேலன்ஸ் நிற்குது. இந்த மீதமுள்ள வேலையை 42 நாளில் வேலையை முடிச்சிட்டாருன்னா இதோட ஆவரேஜ் நம்பர் என்ன, அதுதாங்க எல்லாமே ஆவரேஜ் தாங்க. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா, மீதமுள்ள வேலையை 42 நாளில் வேலையை முடிச்சிட்டார் அப்படின்னா அதோட ஆவரேஜ் நம்பர் 6 இருக்கும். 6 மடங்கு தான் மீதமுள்ள வேலையை முடிச்சிருப்பார். 6 மடங்கு தான் ஆவரேஜ் நம்பர். 6 × 48 இது ஸ்டாண்டர்டு நம்பர், கரெக்டுங்களா. 6 × 48 8 என்பது மேக்சிமம் 80 டேஸ்.
இதை சுருங்கித்தான் நம்ம வந்து ரேஷியோவில் போட்டிருக்கேன். கரெக்டுங்களா? அப்போ 6×48 என்பது பி செய்யக்கூடிய வேலை. இவ்வளோதாங்க. ஆனால் புரிஞ்சுக்கிறணும், லாஜிக்கே யோசிங்க. ஏற்கனவே 80 வேலை செஞ்சுருக்காரு. 10 வேலை செஞ்சதுக்கு பிறகு ஒர்க்கிங் டேஸ் குறைவாக தான் இருக்கும். அதுதான் 48 அதுதான் வந்து உல்டா பண்ணி போட்டிருக்கான். ஸோ இந்த இடத்த ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதுதான் ஏன் 1/7 8 போடுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல 6 என்பது, அதாவது மறுபடியும் சொல்கிறேன், சரியான கணக்கு. மீதமுள்ள இந்த வேலையை 42 நாளில் முடிச்சிட்டார் அப்படின்னா அதோட ஆவரேஜ் நம்பர் என்ன, அதோட வேல்யூ என்ன, 6 மடங்கு தான் இருக்கும் மீதமுள்ள வேலை. மீதமுள்ள வேலையுடைய வேல்யூ 6 மடங்கு மீதமுள்ள வேலை இன்ட்டு 8 என்பது ஒரிஜினல் நம்பர். ஆக மொத்தத்தில் 6×48. ஓகே, அவ்வளோதான். இப்போ இருவரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா அப்புறம் என்ன, 18 என்பது 6×48. மறுபடியும் சுருக்கலாம். 32 6 10. நீங்கள் மாற்றிதே எழுதணும், எஃபிஷியன்சி மாற்றிதே எழுதணும். இப்போ போட்டிங்கன்னா 240 என்பது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ். நீங்கள் இந்த பக்கம் போட்டாலும் 240 தான், இந்த பக்கம் போட்டால் 240 தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஒர்க்கை வந்து 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா 5 3 8 என்ன அர்த்தம் அப்படின்னா 8 மடங்கு பலத்தோடு வேலை செஞ்சாங்க அப்படின்னா என்னவா இருக்கும், 30 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. போட்டியாளர்களை இந்த கேள்வியை பாருங்கள். டைமட் ஒர்க்கிலிருந்து ஒரு அருமையான கேள்வி. இது வரைக்கும் சின்ன சின்ன கணக்கு தான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த கணக்கை பாருங்கள், ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்கும். கேள்வி, அதற்கான எக்ஸ்பிளனேஷன் தெரியுதா? ஆமாங்க. அதுக்கப்புறம் என்ன, எக்ஸு ஒய்யு. ஸோ நீங்கள் இந்த கணக்கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன் சார் செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, நீங்கள் வந்து பணம் கட்டி படிச்சிருப்பீங்க இல்லையா வேறு கோச்சிங்கில். தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. என்ன புரிஞ்சுக்குங்க, ஷார்ட்கட் ட்ரிக்ஸு புரிஞ்சுக்குங்க. எப்படி சார் புரியுது, எப்படி சார் புரியுதுன்னா இப்படி தான் புரியணும், அவ்வளோதான். இதுக்கு வித்தியாசம் பாருங்கள். அதுதான் நான் சொல்கிறது, ஒரு திறமையான ஆசிரியர் எங்கே இருந்து கோச்சிங் கொடுத்தாலும் அந்த மாணவன் தேர்வில் வெற்றி பெறுவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நேரடி பயிற்சி வகுப்பில் போனால் தான் பாஸ் பண்ண முடியும். நேரடி பயிற்சி வகுப்புக்கு போனால் தான் பாஸ் பண்ண முடியும். அதே நேரடி பயிற்சி வகுப்பில் இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பதற்கு 100க்கு 100 வாய்ப்புகள் குறைவு ராஜா, குறைவு. கண்ணா புரிஞ்சுக்குங்க. இந்தியாவில் லட்சக்கணக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் இருக்குது, ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் இருக்குது. ஆனால் குவாலிட்டி அதை நான் சொல்லக்கூடாது, நான் ஒன்று ஒன்றா நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், இதை விட ஓஹோ இவ்வளவுதானா அப்படின்னு நினைப்பீங்க. அது எங்கே அடங்கியிருக்கு தெரியுமா? இந்த ரேஷியோ வரப்பதற்கு காரணம் இங்கே அடங்கியிருக்குங்க. அது என்ன கேட்டிருக்க, சென்டென்ஸ் தாங்க. போட்டியாளர்களை, நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கணக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டென்ஸ் தான். நான் வந்து நம்பி இருப்பேன். சென்டென்ஸ் தான் எனக்கு வந்து கடவுள் மாதிரி காப்பாற்றிக்கிட்டு இருக்குங்க, சும்மா இல்லை. மூவரும் சேர்ந்து 30 நாள் வேலை செய்கிறாங்க. ஏபி 9 நாட்கள் குறைவாக வேலை செய்கிறாங்க. யாரை விட? பி மற்றும் சிஐ விட. என்ன கேள்விங்க, பி மற்றும் சிஐ விட. ஏபி இவங்க வந்து 9 நாட்கள் குறைவாக வேலை செய்வாங்க அப்படின்னா -9. கரெக்டுங்களா? ஆமாங்க, குறைவாக வேலை செய்வாங்க அப்படின்னா இவங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கலாமா? இவங்க ஒர்க்கிங் டேஸு குறைவாக வேலை செய்வாங்களாம், அப்போ இவங்க வந்து அதிகமாக வேலை செய்வாங்களாம். நான் நிரூபிக்கிறேன் பாருங்க. குறைவாக வேலை செய்பவர்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். 2 3 5 இந்த பக்கம் வாங்க. வேலை அதிகமாக செஞ்சாங்கன்னா எஃபிஷியன்சி குறைவாக இருக்கும். 3 1 4. இப்போ புரியுதா? சும்மா இல்லை, அதரும் இல்லை. இங்கே வாங்க, இதுக்கப்புறம் இங்கே வாங்க, இங்கே வாங்க. வேற எதுக்குமே வேலை கிடையாது. எல்சிஎம் எடுக்கணும், அவ்வளோதான். தூக்கி மாற்றி போடணும், பரட்டி போடணும், அவ்வளோதான். ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறோம்னா அது வந்து கடைசி வரைக்கும் ஒரே மாடலாக தான் இருக்கணும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஒயிட் அண்ட் ஒயிட்னா ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அதில் கரை படியவே கூடாது. அது என்ன சார், கரை படியவே கூடாது? அதில் வந்து தேவையில்லாத ஷார்ட்கட்டில் உள்ள கொண்டு போய் நுழைக்கக்கூடாது. சரிங்களா? ஒவ்வொரு கணக்குக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஒரு ஷார்ட்கட் சொல்லிக் கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் அதான் இருக்கணும். எப்படி தெரியுமா? ரேஷியோ ஈக்குவல் டு ஆவரேஜ். அதுக்கப்புறம் என்ன, ரேஷியோ எப்படி கிடைக்கும்? ஒன்று சம் ஆஃப் த நம்பர் அல்லது டிஃபரன்ஸ் ஆஃப் த நம்பர். இவ்வளவுதான், அவ்வளவுதாங்க. சரி, ஓகே. இந்த கணக்குக்கு என்ன கேள்வி, அதை முதல்ல முடிச்சிடலாமா? சரி பாருங்க.
இந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த மேக்சிமம் நம்பர் ஆஃப் டேஸ் இந்த வேலையை ஏன் மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா 90 நாளில் வேலையை முடிச்சிருவார். அந்த 90 இந்த 90. புரியுதுங்களா? கேள்வி நல்லா தெளிவாக பாருங்கள். ராமன் ஒரு வேலையை 6 நாளில் முடிக்க முடியும். மோகன் தனியாக அந்த வேலையை 8 நாளில் முடிக்க முடியும். கரெக்டுங்களா? இருவரும் சேர்ந்து 320 ரூபாய்க்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு வேலை செய்வாங்கன்னா கண்டிப்பாக பணம் இல்லாமல் வேலை செய்ய முடியாது. இந்த தொகையை வந்து பிரிக்கணும். அடுத்து இன்னொருத்தையும் உள்ளே வர்றான், சுரேஷிங்கிறவனு உள்ளே வர்றான், அவனும் உள்ளே வந்துட்டான். ஸோ அவனும் உள்ளே வந்ததுக்கப்புறம் மூவரும் சேர்ந்து, அதுதான் தே கொடுத்துருக்கான், மூவரும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கிங் டேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கிங் டேஸை ஒர்க் பண்ணுறதுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி இல்லாமல் எதுவுமே பார்க்க முடியாது. இப்போ பாருங்கள், ராமன் அண்டு மோகன் இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். ராமனுக்கு வந்து 6, மோகன் 8 அண்டு இப்போ பாருங்கள் சுரேஷ் உள்ளே வந்துடுறாரு. ஸோ மூவரும் சேர்ந்து அந்த வேலையை, எந்த வேலை, அந்த வேலை, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு 3 நாளில் வேலையை முடிச்சிடுறாங்க. எல்லாமே ஒர்க்கிங் டேஸ் தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 3 நாளில் வேலையை முடிக்கிறாரு. ஆனால் இவங்க வந்து தனித்தனியாக 6 நாள் 8 நாள். எனக்கு தேவையானது எஃபிஷியன்சி. எப்படி போகிறேன்னு பாருங்கள். இதை முதல்ல என்ன செய்யணும்னா பாருங்கள், 3 அடங்கும், 6 அடங்கும். ஓகே. இன்னொன்று பாருங்கள், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 6, 4 2 8, கதையே முடிஞ்சு போச்சு, ரேஷியோ கிடச்சிருச்சு. லாஜிக்கு யோசிங்களே, 6 நாள் வேலை செய்கிறவங்களுக்கு 4 மடங்கு பலம் இருக்கும். 8 நாள் அதிகமாக வேலை செய்கிறவனுக்கு 3 மடங்கு பலம் இருக்கும். சூப்பரான கேள்விங்க. அடுத்து எல்சிஎம் போட்டோம்னா 24 கிடைக்கும். தனியாக போட்டுக்குங்க, 24 எல்சிஎம் கிடைக்கும். ஓகே. அதாவது மேக்சிமம் நம்பர் ஆஃப் டேஸ், மேக்சிமம் நம்பர் ஆஃப் டேஸ் ஏற்கனவே 4 மடங்கு 3 மடங்கு. இவனுடைய பலம் என்ன கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இந்த மேக்சிமம் நம்பர் ஆஃப் டேஸ் இவர்கள் மூவரும் செஞ்சாங்கன்னா, 3 நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 8 நாளில் வேலை முடிப்பாங்க. 8 நாள் கிடையாதுங்க, 8 மடங்கு பலத்தோடு வேலை செய்வாங்க. அதுதாங்க பாயிண்ட்டுங்க. போட்டியாளர்களே நல்லா கவனித்து பாருங்கள். மேக்சிமம் நம்பர் ஆஃப் டேஸ், ஓகேவா? இந்த வேலையை மூவரும் சேர்ந்து 3 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா அவர்களின் பலம் என்ன? 8 மடங்கு பலம் இருக்கும். ஆக இந்த இடத்துல 8 மடங்கு பலம் இருக்கும். மூவரின் மொத்த பலம் 8 மடங்கு. ஏற்கனவே 4 3 7 மடங்கு பலம் போட்டாச்சு. இந்த இடத்துல 1 மடங்கு தான் பலம் இருக்கும். சரியான கேள்வி, சரியான கேள்வி. ஓகே. இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த அளவுக்கு நான் போராடிட்டு உட்காந்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், அவன் என்ன கேட்குறான்? 320 ரூபா. ஓகே, 320 ரூபா. 320 நீங்கள் எப்படி போடலாம் பாருங்கள். 320. ஓகே. இந்த 320 ரூபா கிடைக்கணும்னா அவங்க பலம் இருக்கணும் இல்லையா, பலத்தோடு வேலை செய்யணும் இல்லையா. எஃபிஷியன்சி 4 3 7 8, 8 போட்டோம்னா ஆவரேஜ் 40 கிடைக்கும். எஸ், ஆவரேஜ் 40 கிடைக்கும். அப்படின்னா சுரேஷுக்கு எவ்வளோ பங்கு கொடுக்கலாம்? சுரேஷுக்கு வந்து 1 மடங்கு தான் அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். 1 மடங்கு பலத்தோடு வேலை செஞ்சாருன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு 40 ரூபா போய் சேரும். இது ஒரு அருமையான கேள்விங்க, நல்லா கவனித்து பாருங்கள். ஆனால் சென்டென்ஸை நான் ரீட் பண்ணும்போது ரொம்ப கவனிச்சுட்டே வாங்க. முருகன் ஒரு வேலையை செய்வதற்கு 5 நாள் ஆகும். ஆனால் அவனுடைய நண்பனோடு சேர்ந்து வேலை செய்யும் பொழுது 3 நாளில் வேலையை முடிச்சிருவா. அப்படி ஏன்னா 100 ஆளோடு சேர்ந்து செய்யும்பொழுது கண்டிப்பாக ஒர்க்கிங் டேஸ் குறைவாக தான் இருக்கும். அப்படின்னா அவனுடைய நண்பன் மட்டும் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா ஓகே. பாருங்கள், இதில் வந்து மைண்ட்லேயே அடிச்சிடலாம். இருந்தாலும் கூட உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். முருகன் ஒரு வேலையை செய்வதற்கு 5 நாள் ஆகும். ஓகே. இப்போ முருகன் மற்றும் அவனுடைய ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து வேலையை செஞ்சாங்க அப்படின்னா 3 நாள் வேலையை முடிச்சிருவாங்க. எல்லாம் ஒர்க்கிங் டேஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ இவர் 5 நாள், 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 3 நாள். இது எல்சிஎம் போட்டு பாருங்கள். ஏன்னா எல்சிஎம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் என்னவாக இருக்கும்? 15 இருக்கும். 15 இருக்குமா? ஓகே. இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். எனக்கு தேவை எஃபிஷியன்சி தேவைப்படுதுங்க. எஃபிஷியன்சி தேவைப்படுதுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸு. இதை வந்து நீங்கள் முருகன் மட்டும் இந்த வேலையை செஞ்சாருன்னா என்ன பலம் இருக்கும் உங்களுக்கு? 3 மடங்கு பலம் இருக்கும் இவருக்கு. கரெக்டுங்களா? ஆமாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸு இந்த வேலையை வந்து 5 நாள் வேலை செஞ்சாருன்னா, சரிங்களா, இந்த வேலையை 5 நாள் வேலை செஞ்சாருன்னா 3 மடங்கு பலம் இருக்கும். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது என்ன அர்த்தம்? 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா 2 பேர் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது கண்டிப்பாக 2 பேர்த்துக்கு 5 மடங்கு பலம் இருக்கும். ஸோ 2 பேர்த்துக்கு 5 மடங்கு பலம் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஏற்கனவே
இது முருகனுக்கு 3 மடங்கு பலம், இவனுக்கு 2 மடங்கு பலம். ஆக மொத்தத்தில் 3 2 5 மடங்கு பலம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி தெளிவாக நீங்கள் போட்டுக்கிறணும். ஓகே, அவன் என்ன கேட்குறான் பார்த்தீங்களா? என்ன கேட்குறான்? அதாவது அவனுடைய நண்பன் மட்டும் தனியாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா. ஓகே, சூப்பரான கேள்விங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ், சரிங்களா? இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸை ஃப்ரெண்டு மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா, 2 மடங்கு பலத்தோடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக 7 1/2, அதாவது 7.5 நாள் வேலையை முடிச்சிருவா. அப்படி இது ஆன்சர். ஆனால் நீங்கள் மைண்ட்லேயே அடிக்கலாம். எப்படின்னா, முருகன் வந்து தனியாக செஞ்சாருன்னா 5 நாள், முருகன் மற்றும் அவர் நண்பர் செஞ்சாங்கன்னா 3 நாள். ஆக மொத்தத்தில் 3 × 5 15 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸு. கரெக்டுங்களா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸு. அதுக்கப்புறம் அவனுடைய நண்பன் மட்டும் வேலை செஞ்சாங்கன்னா 5 - 3 2, அவ்வளோதான். அவ்வளோதான். 5 - 3 2 இப்படியும் போடலாம் நம்ம. சரிங்களா? அப்போ போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அதாவது 7.5 நாள் வேலையை முடிச்சிடுவா. அப்படி. ஸோ இந்த மாதிரி நம்ம லாஜிக்கை நம்ம யோசிக்கணும். போட்டியாளர்களே, டைம் அண்ட் ஒர்க்கிலிருந்து நீங்கள் கேள்விகள் பார்த்து கொண்டே வருகிறீர்கள். அப்புறம்னா இந்த கேள்வியை பாருங்கள், அதற்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி தான். நீங்கள் யூடியூப்லேயும் சரி, வேறு எங்கே போனாலும் சரி, இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். சரிங்களா? ஆமாங்க. அதாவது இனிமேல் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் போய் கணக்கு பாடத்தை எடுத்து செக் பண்ணி பார்க்குறது ரீசனிங்லாம் வேண்டவே வேண்டாம். ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கணக்கு பாடம், ஜிகே பாடம் நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 4 எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். மற்றபடி இந்த ரீசனிங், இங்கிலீஷ்லாம் சும்மா அப்படியே ஊதிட்டு போயிடலாம். எனக்கு நல்லா தெரியும், நான் கேரண்டி கொடுக்க முடியும். நான் முக்கியத்துவம் கொடுக்கறது மெயின் பார்ட்டு, எது சவாலான பாடம் இருக்கோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இந்த கணக்கை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், தெரியும். ஏபி இருவரும் சேர்ந்து 5 நாள் வேலை செய்கிறாங்க. ஏ மற்றும் சி வந்து 2 நாள் அதிகமாக வேலை செய்கிறாங்க. யாரை விட? பி மற்றும் சியை விட. என்ன கணக்குங்க! அருமையான கணக்குங்க. எப்படி தெரியுமா? ஏ + சி அண்டு பி. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இந்த ஏ + சி வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் அதிகம் வேலை செய்வாங்க. அதிகமாக வேலை செய்வாங்க. இவங்களுக்கு பலம் குறைவாக இருக்கும். இவங்களுக்கு எப்படி இருக்கும்? பலம் அதிகமாக இருக்கும். அதுதான் நான் சொல்லக்கூடிய மெயினான பாயிண்ட்டுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்னன்னா அதுதான் உங்களுக்கு நான் வந்து பெய்டு கிளாஸ் நடத்துவேன். கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் பெய்டு கிளாஸ் நடத்துவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு 15 ஏபிசி பார்த்தீங்கன்னா 8 5 120 பார்த்தீங்கன்னா 120 என்பது எல்சிஎம். அவ்வளோதான். சரிங்களா? 120 எல்சிஎம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ். ஓகே. அதுக்கப்புறம் 15, அதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான். லட்டு மாதிரி கணக்கு. 8 8 8 8 5, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 3, அவ்வளோதாங்க. இவங்க ஒர்க்கிங் டேஸு அதிகமாக வேலை செய்வாங்களாம். அப்படின்னு இவங்களுக்கு பலம் கம்மியாக தான் இருக்கும். 3 7 10. ஓகே, இந்த பக்கம் வாங்க, இவங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அதுதான் இது எப்படி பிரிக்கணும், அதுதான் பிரிக்க சொல்லுவேன். மேக்சிமம் நம்பர் ஆஃப் டேஸ். இந்த வேலையை யார் செஞ்சாங்க அப்படின்னா, ஏ மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா 40 நாள் வேலையை முடிச்சிருவாராம். அதுதான் இது. புரியுதுங்களா? பெய்டு கிளாஸுக்கு வாங்க, சும்மா லட்டு மாதிரி இந்த கணக்கு ஆன்சர் சொல்கிறேன்.